ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வீட்லேயே சூப்பரான ரசகுல்லா பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் ஹீட்டான பிறகு அதில் ஒரு லெமன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது கொதிக்கிற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தான் பால் திரைய ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி நம்ம கொஞ்ச நேரம் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு துணியில் வச்சு வடிகட்டிடலாம். இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திறஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்ததை வடிகட்டி இப்படி பிசைஞ்சிக்கணும். 10 to 15 minutes வரை இப்படியே பிசைங்க. அப்போ தான் ஒரு நல்ல பக்குவம் கிடைக்கும். நல்லா பசங்க. அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். டென் to 15 மினிட்ஸுக்கு அப்புறம் பசஞ்சதை பாருங்க, ஒரு நல்ல பக்குவம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பக்குவம் வேணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப் சீனி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் இருக்கிறதே தெரியக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்ததை இதே மாதிரி அழகாக குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த எல்லா பால்ஸையும் ஒன்று ஒன்றா உள்ளே போடணும். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை திறந்து பாருங்கள். ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான நம்மளோட ரசகுல்லா ரெடி. இதோட சுவை சூப்பராக இருந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக்கும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.